வணக்கம். லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் வரலாறு. இவர் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல் சாராய் என்னும் ஊரில் சாரதா பிரசாத் மற்றும் ராம் துலாரி தேவி என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் லால் பகதூர் ஸ்ரீவாஸ்தவா. இவரின் தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர் ஆவார். பிறகு அலகாபாத்தில் உள்ள வருவாய்த்துறையில் எழுத்தாளராக பணியில் சேர்ந்தார். இவர் 10 வயது வரை தன் பாட்டனார் கசாரிலால் வீட்டில் வளர்ந்தார். பிறகு அங்கு உயர்நிலை பள்ளி இல்லாததால் மேற்கொண்டு படிக்க வாரணாசிக்கு அனுப்பப்பட்டார். அங்கு தன் தாய்வழி மாமா வீட்டில் தங்கியிருந்து ஹரிச்சந்திரா உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்தார். வாரணாசியில் இருக்கும்போது ஒருமுறை நண்பர்களுடன் கங்கை ஆற்றின் மறுகரையில் நடந்த சந்தையை பார்க்க போனார். பார்த்துவிட்டு திரும்பும்போது படகுக்கு கொடுக்க போதிய பணமில்லை. நண்பர்களிடம் கடன் பெறுவதற்கு பதிலாக ஆற்றை நீந்தி கடந்தார். மாணவனாக இருக்கும் பொழுது இவருக்கு புத்தகங்கள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம். குரு நானக்கியன் வரிகள் மீது பிரியமாக இருந்தார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் அவர்களை போற்றினார். 1915ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் உரையை கேட்ட பிறகுதான் தன் வாழ்க்கையை நாட்டிற்காக அர்ப்பணித்தார். பிறகு சாதி முறையை எதிர்த்து இவர் தன் பெயரில் உள்ள ஸ்ரீவஸ்தவா என்ற சாதியை குறிக்கும் குடும்ப பெயரை நீக்கினார். 1921ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது அதில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். காவலில் வைக்க உரிய வயது இவருக்கு இல்லாததால் அரசு இவரை கைது செய்து காவலில் வைக்காமல் வெளியே அனுப்பியது. 1926ஆம் ஆண்டு காசி வித்யாபீடத்தில் படிப்பை முடித்ததும் சாஸ்திரி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதனை தன் பெயருடன் இணைத்து கொண்டார். 1921ஆம் ஆண்டு லலிதா தேவியை திருமணம் செய்து கொண்டார். 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 2½ ஆண்டு சிறை தண்டனையை பெற்றார். சுதந்திர இந்தியாவின் முதலாவது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு 1964ஆம் ஆண்டு மே மாதம் காலமானதைத் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி பதவிக்கு வந்தார். இவர் முறையாக தேர்வு செய்யப்படும் வரை குல்சாரிலால் நந்தா 14 நாட்கள் இடைக்கால பிரதமராக இருந்தார். இவர் பதவியேற்று 2 ஆண்டுகளுக்குள் சோவியத் ஒன்றியத்திலுள்ள தாஸ்கண்டில் கூட்டப்பட்ட உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டபோது காலமானார்.